ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்களை போல ஒருவன். இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கிச்சன் ஹெல்ப்பர் பத்தி சொல்லுங்க, கிச்சன் ஒர்க்கை பத்தி சொல்லுங்க, குக்கிங்கை பத்தி சொல்லுங்கன்ற போல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது போல ஒரு நண்பர் நம்மளுக்கு கிடைச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து கிச்சன்ல எப்படி எல்லாம் ஒர்க் இருக்குன்றதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காட்டும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவர் தான் நம்ம நண்பர், ஸ்ரீலங்கா நண்பர். சரிங்களா? இவரோட இங்க ஒரு நண்பர் மூலியமா இவரோட நம்பர் கிடைச்சது. சரி, இவரை கான்டாக்ட் பண்ணி இது போல எனக்கு வீடியோ கொடுக்க முடியுமா கேட்டோன்னே உடனே அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. சரி, வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் யுகாதி சரண். யுகா. ஓகே, சூப்பர். ஸ்ரீலங்கால எங்க இருந்து வரீங்க? ஸ்ரீலங்கால வவுனியா. ஓகே, அங்க எப்படி இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சது? இந்த கசின் ஒருத்தர் இங்க வேலை செய்யறாரு. அவர் மூலியமா ஒரு ஏஜென்சி கசின் இங்க ஒர்க் பண்றாங்களா? ஓகே, என்னவா இருக்காங்க அவங்க? அவர் கொக்கோ கோலா கம்பெனில. சூப்பர். அப்ப அவர் மூலியமா ஒரு ஏஜென்சி கண்டக்ட் பண்ணி நான் இங்க வந்தேன். சூப்பர். வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 1.5 வருஷம் ஆகுது. சரி, இப்போ சொல்லுங்க, எங்க ஒர்க் பண்றீங்க? உங்களோட ஒர்க் பத்தின. நான் வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறேன். ஓகே. ரெஸ்டாரண்ட் நேம்? டாக்கோ பெல். ஓகே. கேஎஃப்சி மாதிரி ஒன்று. மாதிரி. கிச்சன் ஹெல்ப்பரா வேலை செய்யறேன். இப்போ கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்றது வந்து டிஸ்பிளேல வரும். அதை நாங்க வந்து அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க போட்டு கொடுக்கணும். ஓகே. அதாவது கஸ்டமர் வந்து அவங்க ஆர்டர் பண்றாங்க, உங்களுக்கு இது எது வேணும். இப்ப கேஎஃப்சில கூட சில இப்ப கேஎஃப்சி அந்த போர்டு இருக்கும், அதுல வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு அங்க டிஸ்பிளேல காட்டுவோம். அதை வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க அப்படியே அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுங்க. அப்ப குக்கிங் பண்றதுக்கு வேற ஆள் இருப்பாங்க? குக்கிங் பண்றதுக்கு எங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாமே குக் பண்ணி ரெடியாவே இருக்கும். ஓகே. எல்லாமே அதுக்கு வேற டீம் இருக்குது. வேற டீம் இருக்கு குக்கிங் அந்த இது ரெடி பண்ணி கொடுக்குறது. அதுக்கு வேற அதை எடுத்து பேக் பண்ணி கொடுக்குறது, சர்வே பண்ற மாதிரி. நல்லா போயின்னு இருக்க ஒர்க்லாம்? பரவாயில்ல, எல்லாம் நல்லா போயிருக்கு. ஓகேவா? எல்லாரும் நல்லா பழகுறாங்களா? ரொமான்ஸ் இதெல்லாம் எல்லாம் நல்லா வராங்க. ஸ்ரீலங்காவோட இங்க ஓகேவா, பெட்டரா இருக்கா? கேட்கல எங்கிட்ட சில பேர் வந்து இந்தியா பெட்டரா, இது ரொமானியா பெட்டரா கேட்பாங்க. எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். இல்ல பெட்டர் தாங்க. இல்ல அப்படி இல்ல, என்ன பொறுத்தவரையில ஆட்கள் பழகுறதுல வந்து இங்க உள்ளவங்க நல்லா பழகுவாங்க, டீச்சர் பழகுவாங்க. ரொம்ப நம்மள வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து நம்ம நாட்டுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு ஒண்ணு தெரியாட்டி அதை வந்து நோண்டி பண்ணிடுற மாதிரி பேசுவாங்க. இவங்க அப்படி இல்ல. சரி, அவங்க இப்ப சொல்லும் போது நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? இது இப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்றது? இல்ல எப்படி இங்க வந்த பிறகு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் கொடுக்குறாங்க ட்ரைனிங்? 15 நாள் கொடுத்தாங்க எங்களுக்கு. அது கொடுக்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் கேக்குறாங்க அப்படின்னா. இப்ப அவங்க குடுக்குற அந்த சீட்ல இல்ல ரொமானிஷ்ல வருமா இல்ல இங்கிலீஷ்ல தான் வரும்? இங்கிலீஷ்லயே வரும். அப்ப நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் ஈஸியா. பிரச்சனை இல்ல, கேட்டதை எடுத்து கொடுத்துடலாம். ஓகே. உங்க ஷிஃப்ட் எல்லாம் எப்படி? 2 ஷிஃப்ட் இருக்குது. சில நேரம் மாறி மாறி வரும். மார்னிங் ஷிஃப்ட் ஒன்று இருக்கு, நைட் ஷிஃப்ட் ஒன்று இருக்குது. 2 ஷிஃப்ட் தான் அப்படின்னு இல்ல. சில நேரம் வந்து 12 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வர்றது, அப்படி மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. ஓகே. அப்போ இப்ப ஹெல்ப்பரா நம்ம கிச்சன்ல ஒர்க் பண்ற போது நம்மளுக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் இருக்கு? 8 hours தான். ஓட்டிலாம் இருக்குமா? ஓட்டி இருக்குது. எப்படி டெய்லி கிடைக்குமா இல்ல அது வந்து சண்டே அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும்? அப்படின்னு சோர் பண்ணல, அது எந்தாப்புல கிடைக்கும். ஓகே. ஆட்கள் குறைவான டைம் கொஞ்சம் கிடைக்கும். ஆட்கள் நிறைய பேர் வராங்க அப்படின்னா அந்த டைம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. எப்படி ஃபுட் அகாமடேஷன் எப்படி? ஃபுட்டுக்கெல்லாம் காசு தராங்களா? எல்லாம் காசு தருவாங்க. எவ்வளவு தருவாங்க? ஒரு நாளைக்கு 30 ரூபா படி தருவாங்க. வேலை செய்யற நாளைக்கு வேலை செஞ்சா 30. அதான் அகாமடேஷன். ஓகே. இப்போ ரூம்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க? எங்களோட ரூம்ல 3 பேர் இருக்கும். ஒரு ரூம்ல 3 பேர். எல்லாமே சௌகரியம் எல்லாம் இருக்கு? எல்லாம் பிரச்சனை இல்லை. தனித்தனி பெட், வாஷிங் மிஷின் இதெல்லாமே எல்லாம் இருக்கு. இப்ப வந்து கிச்சன் ஹெல்ப்பரா வராங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்ல பரவாயில்ல, பயப்படாம வரலாம். ரொம்ப இதெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்லாம் இல்ல. ஓகே. ஒர்க்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப இது பண்றதுக்கு இல்ல. கொடுக்கறது நம்ம அழகா எடுத்து வச்சு கொடுக்க போறோம் இல்லையா? அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, ஓகே. எத்தனை ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க? ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே இருக்குமா இல்ல? சாட்டர்டே சண்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே ரெஸ்டாரண்ட் தானே 7 நாளுமே இருக்கும். ஷிஃப்ட் வந்து இந்த கிழமை தான் லீவ் கிடைக்கணும் இல்ல, ஒவ்வொரு கிழமை ஒரு மாதிரி கிடைக்கும். ஓகே. சாட்டர்டே சண்டே இருக்கும். ஆனா லீவ் வந்து அவங்க எப்ப கன்வீனியன்ஸா இருக்கோ அப்ப லீவ். ஆனா கட்டாயம் கிழமையில 5 நாள் வேலை தான், 2 நாள் லீவ் இருக்கு. 2 நாள் அகாமடேஷன். இது கிறிஸ்துமஸ் ஈஸ்ட் போனஸ் எல்லாம் கிடைக்குமா? போனஸ் கிடைக்கும். எவ்வளவு தருவாங்க? அது வந்து ஸ்டோர் பண்ணி சொல்லல, அது ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு மாதிரி மாறும்.
ஓகே பிசினஸ் கூடுனா இப்ப ரெஸ்டாரண்ட் பொறுத்தளவுல பிசினஸ் எல்லாம் கூடுனா ஓகே அவங்க எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ நிறைய இடத்துல லாங்குவேஜ் வேணும்னு கேக்குறாங்க. நான் ஒரு சில ரெஸ்டாரண்ட்ல போய் விசாரிச்சேன். எனக்கு வந்து லாங்குவேஜ் வேணும், ரொமானிஷ் லாங்குவேஜ். இவங்க அதெல்லாம் எதுவும் கேட்க இல்ல அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்தா கன்சல்டன்ஸ் மூலியமா வரும்போது நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ்ல எதுவும் கேட்கறது கிடையாது. சரி ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம நண்பர்களுக்கு ஏதாவது சொல்லுங்களா? இப்போ கிச்சன் ஹெல்ப்பரா யாராவது வராங்க அப்படின்னா என்ன ப்ரிப்பேரா வரணும், இல்ல வரலாமா வேணாமா? இல்ல பயப்படாம வரலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க அவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம்னு. இப்போ வந்து ஆள் குறைஞ்ச டைம்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டப்பட்டு சரி வராது. ரொம்ப பயப்படுறவங்கலாம் இல்லை. வந்த ஒரு மாசம் வேலை செஞ்சா ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டம்னு சொல்ல இயலாது. ஓகே ஓகே ஓகே. தாராளமா வரலாம். கிச்சன் ஹெல்ப்பருக்குன்னு ஒர்க்கு அதுக்காக பயப்படாம வரலாம். எந்த பயமும் இல்ல. அக்காமடேஷனும் ஃப்ரீ தான், ஃபுட்டும் ஃப்ரீ தான். ஃபுட்டுக்கும் காசு கொடுத்துறாங்க, ஓட்டியும் கிடைக்குது. வேலை இப்ப ரெஸ்டாரண்ட் பொறுத்தவரை வேலை செய்யற இடத்துலயே சாப்பிட்டுக்கலாம். வேலை செய்யற அதான் மெயினாவே சொல்லணும். வேலை செய்யற இடத்துல நம்ம சாப்பிட்டு காசு பிடிப்பாங்களா? இல்ல அதுக்கெல்லாம் காசு பிடிக்கும். அதெல்லாம் காசு பிடிக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்து சாப்பிடலாம். நல்லா இருக்கு. ஷவர்மா வேணா ஷவர்மா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஜாலிதான் போங்க. அது எப்படி இப்போ நம்ம ஒரு தடவை தான் எடுக்க முடியுமா இல்ல? அப்படி இல்ல. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தேவைன்னா இப்ப ஒரு நாளைக்கு 1/2 hour தான் பிரேக் டைம் கொடுப்பாங்க. அந்த 1/2 hourல நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஓ அதுதான் அந்த சாப்பாடு டைம்ல நம்ம அங்க எடுத்து கூட நம்ம சாப்பிடலாம். 1-2 கூட எடுத்து சாப்பிடுங்க. அதெல்லாம் பிரச்சனை நல்லா இருக்கு இந்த டீல். நம்ம தேவையான மாதிரி இப்ப வந்து ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு தானே. ஆமா அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் போட்டு சாப்பிடணும் இல்ல. ஓஹோ நம்ம என்னத்தை மிக்ஸ் பண்ணி நமக்கு விருப்பப்படி சாப்பிடுறோமோ நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஒர்க்கிங் டைம்ல சாப்பிடலாம். கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃப்ரீ. எனி டைம் நாம குளிச்சுக்கலாம். ஓஹோ அதெல்லாம் ஃப்ரீ. வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி தெரிஞ்சா கிச்சன் ஹெல்ப்பருக்கு வந்திருக்கலாம் உங்களுக்கு. நல்லா இருக்கனாலதான் ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிறேன். கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறோம். சாப்பாடும் கிடைச்சிருது, அக்காமடேஷன் இதெல்லாம் தராங்க 30. அப்போ ஓகே தான். இப்போ நைட் டைம் எங்களுக்கு பசியா இருந்துச்சுன்னா நாங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துருவோம். ஓ சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே ஓகே. அதனால அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கலாம். சரி ஓகே ஓகே. ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்க நம்ம கேட்டதுமே சில பேர் வந்து ரொம்ப அடம்பிடிப்பாங்க, இல்ல ப்ரோ நான் தரலன்றாங்க, இல்ல தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈர்த்தடிப்பாங்க. நீங்க அப்படிலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி ஓகே மக்களே, யாராவது வந்து கிச்சன் ஹெல்ப்பருக்காக நீங்க ஒர்க் சர்ச் பண்றீங்க, இல்ல வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கிச்சன் ஹெல்ப்பருக்கு வந்து ஒர்க்குக்கு வரலாம். சரிங்களா? நண்பர் சொன்னது போல ஃபுட்டும் ஃப்ரீ தான், அக்காமடேஷனும் ஃப்ரீ தான், ஓவர் டைம் இருக்கு, அதே மாதிரி போனஸும் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ற டைம்ல நம்ம தேவையான ஃபுட்டு கூட எடுத்து சாப்பிடலாம். 1/2 hour டைம்ல கூல் ட்ரிங்க்ஸும் ஃப்ரீ தான் அப்படின்றாங்களே. ஸோ ஓகேங்களா? அதனால நீங்க இந்த கிச்சன் ஹெல்ப்பருக்கு ஒர்க்கை பத்தி பயப்படாம தாராளமா வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.